விநாயகர் சதுர்த்தி உருவாக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள காரணம் பற்றி தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. சிவாய நம வாழ்க. முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது தொடர்பாக பல புராண கதைகள் உள்ளன. கஜமுகாசுரனை கொன்றதால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்பதும் ஐதீகம். சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசுரன் தன் பெற்ற வரத்தின் வல்லமைகளால் தலைகணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளார். தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்று இருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் திணறி வந்தனர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரண் அடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது. போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசுரன் வரம் பெற்றதால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை சம்ஹாரம் செய்வார். பின்னர் கஜமுகாசுரனையை மூஞ்செழியாக மாற்றி தனது வாகனமாக்கி கொண்டார் என்பது புராணங்களில் கூறப்படுவது. எனவே ஆவணி மாத சதுர்த்தியன்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்று அனைத்துவிதமான பாக்கியங்கள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். விநாயகர் அரசமரத்தடி குளக்கரையில் அமர்ந்திருக்கும் காரணம் தெரியுமா? முதல் கடவுளாக வணங்கப்படும் விநாயகர் பெரும்பாலும் அரசமரம், ஆற்றங்கரை மற்றும் குளக்கரைகளில் அமர்ந்திருப்பதற்கு காரணங்கள் உள்ளது. கணபதி பெரும்பாலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் குளக்கரை ஓரங்களிலும் உள்ள அரச மரத்தின் அடியில்தான் வீற்றிருப்பார். அங்கு தான் விநாயகரின் விக்கிரகங்களை ஸ்தாபனம் செய்வார்கள். நிழல் படிந்த நீரில் குளிப்பது உடல் நலத்திற்கு நல்லது. குளித்து முடித்தவுடன் இறைவனை தரிசனம் செய்வது மிகவும் சிறந்தது என்பதால் குளக்கரை ஓரம் இருக்கும் அரச மரத்தின் அடியில் விநாயகரை வைத்துள்ளனர். பெண்கள் அரச மரத்தை சுற்றி வரும் போது சுவாசிக்கும் காற்று பெண்களின் கர்ப்பப்பை குறைபாடுகளை நீக்கக்கூடியது. எனவே கிராமங்களில் ஆற்றங்கரைகளிலோ குளக்கரை ஓரங்களிலோ உள்ள அரசமரத்தடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார். நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். வி என்பதற்கு இல்லை என்று அர்த்தம். விநாயகர் என்பது இவருக்கு மேல் பெரிய தலைவர் எவருமில்லை என்பது முழு பொருளாகும். கோவில்களில் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும்போது ஓம் அனீஸ்வராய நம என்றும் கூறுவார்கள். அனீஸ்வராய என்பதற்கு தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லை என்பது பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.